நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாட்டி ஏன் வந்து விவசாய சின்னம் கிடைக்காம போச்சு அப்படின்னு பல பேர் கேள்விக்கும். இதுக்கான விடை உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது. 17/12/2023 அப்போ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கோசம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட 320 சின்னங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சுயேட்சை வேட்பாளர்களுக்கு. இதில் வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க கேட்ட சின்னங்களை ஒதுக்குறாங்க. அந்த வகையில் தான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் வேற ஒருத்தருக்கு போகுது. நடந்தது என்னமோ இதுதான். ஆனால் இதுக்கு பின்னாடி பல கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த காணொலியில் விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நாம் தமிழர் மேலே என்ன தவறு இருக்குது, தேர்தல் ஆணையத்து மேலே என்ன தவறு இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோ இல்லை திமுகவோ இல்லை யார் சேர்ந்து இந்த வேலைகள்லாம் எதாவது பார்த்துருக்காங்களா அப்படின்ற கேள்விகள், இப்படி பல கேள்விகள் இதில் இருக்குது. இதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இல்லை வந்து காளியம்மாள் ஆகட்டும், இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த யாருக்குமே வந்து இது ரிலேட்டடாக வந்து வீடியோ போடவே இல்லை. இது ரிலேட்டடாக எந்த தகவலும் அறிக்கையும் தரவே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் இருக்க பலருக்குமே இந்த உண்மை வந்து மறைக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதாவது 17/12 அன்னைக்கு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க, அப்போ வந்து ஒரு 4 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த விவசாய சின்னத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஒருத்தர் கிடச்சிருக்கு. இந்த 10 பேரில் நாம் தமிழர் கட்சி இருந்ததா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சுயேட்சை வேட்பாளர்கள் கிடையாது. அவங்க ஆல்ரெடி நிறைய எலெக்ஷனில் நின்று ஒரு ப்ரூவனான ஒரு பார்ட்டி. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஸோ இந்த சின்னம் நம்மளை விட்டு போகாதுன்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் லிஸ்ட்டில் அவங்க சின்னம் இருந்ததை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாம் தமிழர் கட்சி ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதனால் அந்த சிம்பிளை வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து எடுத்துகிட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 1% நீங்கள் வாக்கு வாங்கினாலே நீங்கள் நிற்கிற சின்னம் உங்களுக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 6% மேலேயே வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு சின்னம் போகிறதுக்குலாம் எந்த வகையிலும் வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க சின்னத்தை காப்பாற்றிருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்றது தான் வந்து பலர் சொல்கிறாங்க. பலருக்கு தோணும் இந்த விஷயங்களை கேட்டதுக்கப்புறம். ஆனால் இதில் நடந்ததை இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தோன்னே ஓகே, நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்னம் கிடச்சிருக்குமே. டார்ச் லைட் சின்னம் வந்து கமலுக்குலாம் கிடச்சிருக்கு, அவரோட சின்னம் அவருக்கே கிடச்சிருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கூடாதா, என்னப்பா இப்படி இருக்கீங்க கேர்லெஸ்ஸா அப்படின்ற மாதிரி தான் தோணும். இதுதான் வந்து வெளியிருந்து பார்க்குறவங்க நாம் தமிழர் மேலே சுமத்தக்கூடிய குற்றமாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க மேலே தப்பு என்னன்னு கேட்டால் இது ஒரு தப்பாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டோட்டலாக அப்படியே வேறு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி அங்கே நாம் தமிழர் கட்சியுடைய சிம்பிள், அந்த விவசாய சின்னம் அங்கே வந்திருக்கே கூடாது ஃபஸ்ட் விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை தாண்டி அதில் அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது பாருங்கள், அங்கேயே தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. 2G வழக்கில் வந்து ராசா அவர்கள் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் முறைகேடில் பார்த்தீங்கன்னா பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு நார்மலாக டெண்டர்னா ஒரு 10 பேர் டெண்டர் வாங்க, அதில் யார் லீஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட தான் வந்து அந்த டெண்டரை வந்து கொடுப்பாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லிட்டாங்க, யார் ஃபஸ்ட்டு வந்தாலும் அவங்க நாங்கள் டெண்டர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து சொல்லியிருந்தார். திரு அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தார். ஆனால் இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. ஒரு 10 பேர் அப்ளை பண்ணாங்க. 10 பேரில் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாலும் அவங்க அந்த சின்னத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிச்சு. இப்போ என்னன்னா, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸாமில் யார் நல்லா மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கிடையாது மார்க்கு, இல்லை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுமே, இல்லை வந்து வேலைன்னு வச்சுமே. அதுக்கு பதிலாக எக்ஸாமில் யார் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு வாங்கினாலோ, ஆன்சர் ஷீட்டை ஃபஸ்ட்டு வாங்கினாலோ அவங்களுக்கு தான் வந்து, இல்லை வந்து ஆன்சர் ஷீட்டை ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் வேலை, அவங்க தான் வந்து பாஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணாலோ அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டோன்றாங்க. இது கரெக்டான பதிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு சின்னம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சின்னத்தில் வந்து கேட்டவங்க எத்தனை வருஷமாக வந்து எலெக்ஷன் நின்றுருக்காங்க, எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, யார் அதிகமாக ஓட் வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கச்சு உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து இந்த சின்னம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 1% மேலே அவங்க வாங்கி அந்த சின்னத்தை வந்து அவங்களுக்கு தான் தரணுன்ற மாதிரி ரூல்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் சின்னத்தை வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த சின்னம் வந்து ஃபஸ்ட்டு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வந்திருக்கே கூட லிஸ்ட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுயேட்சை வேட்பாளர்கள் கொடுத்ததே தப்பாக கொடுத்துருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு கிடையாது. ஒரு சின்னத்துக்கு 10 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த 10 பேரில் யார் எலிஜிபிள் பர்சன், யார் வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யார் வந்து பெரிய கட்சியோ அவங்களுக்கு தான் அதை கொடுக்க ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாங்க, அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றது பெரிய பெரிய தப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்தல் ஆணையத்தால் பண்ணப்பட்ட தவறுகள். சரி, இது கூட தெரியாமல் தான் தேர்தல் ஆணையத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு கூட வச்சுப்போம். ஓகேங்களா? இது ஒரு பார்ட். ஸோ இதை தாண்டி அந்த ஒரு பர்டிகுலர் சிம்பிளுக்கு ஏன் வந்து ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு மேலே அப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக சேர்ந்த
திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா 2024 அப்புறம் வந்து நாம் தமிழர்ன்ற கட்சியே ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். அதன் விளைவு தான் இதுவோ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதை இப்போ நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அரசியல் தலையீடு இல்லாமல் நடந்திருந்தால் இந்த தவறுகள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அரசியல் தலையீடு இருக்குமோ இந்த மாதிரி, அதாவது முதல்ல வந்தார் அதனால நாங்கள் அவர் கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்கிறப்போ என்ன டவுட் வருதுன்னா, திமுகவும் இல்லை வந்து பிஜேபியோ இது வந்து கமல் வந்து ட்விட்டரில் வந்து அவருடைய டார்ச்சர் சின்னத்தை கொடுத்துட்டாங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடும்போது அதுக்கு மேலே தான் இந்த விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அப்போது இதில் திமுகவுக்கு, ஏன்னா கமலும் திமுகவும் இப்போது சமீப காலமாக வந்து கொஞ்சம் ஒன்றா இருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு டாக்கு. ஸோ இது மூலயமா வந்து இதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்களோ இந்த சர்ச்சையா அப்படின்னு சொல்லியும் தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது திமுகவும் பிஜேபியும் இல்லை அதிமுக யாரோ ஒருத்தவங்க நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அரசியல் தலையீடு பண்ணி அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் பிஜேபி பர்டிகுலராக ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லைக் இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரைடு வந்தது இல்லையா சீமான் கட்சி சார்ந்தவர்களுக்குலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போதும் அண்ட் இந்த மாதிரி சின்னங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்காம பண்ணுறப்போயும் அந்த ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கான ஆதரவு அதிகமாகும். அந்த ஆதரவு திமுகவுக்கு டேமேஜை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஏன்னா இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியோடைய பி டீம் தான் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது சார்ந்த ஒரு விஷயமா அவங்களுக்கு ஆதரவான ஒரு வளையத்தை கிரியேட் பண்ணுறதுக்கோசமும் அந்த ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிஎம்கேவுடைய இல்லை ஏடிஎம்கேவுடைய ஓட் பேங்கை சரிக்கிறதுக்கும் இது உதவும் நினச்சி பிஜேபி பண்ணுறாங்களா, ஆர்எல்ஸ் நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம் அவங்களுக்கு ஆதரவாக இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதில் தொக்கி வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி இது சட்டப்படி இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ இப்போ போனால் கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எனவே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த சின்னம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் அந்த சின்னம் வந்து கிடைக்காம போனால் இதுவே அவங்களுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கிரியேட் பண்ணுறதுக்கும் அந்த ஆதரவு வளையம் திமுகவுடைய ஓட் பேங்க்கையும் அதிமுகவுடைய ஓட் பேங்க்கையும் குறைக்கிறதுக்கான ஆதரவு வளையமாக நாம் தமிழர் கட்சிக்கு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷனை கொண்டு வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், கட்சி சின்னத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளுக்கு அதுக்கு முன்னாடி அதிமுக திமுகக்கெலாம் வந்து காலகாலமாக எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கட்சி சின்னத்தை வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கட்சி சிம்பிள் அது இரட்டை மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து விவசாய சின்னமாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே சோஷியல் மீடியாவில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ப்ரிடாமினன்ட் ஓட் பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க எல்லாமே ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் ஹாட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து ஈஸியாக வந்து கட்சி சின்னத்தை எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும்னு தோணுது. ஒரு திமுக அதிமுக அளவுக்கு சுவர்களில் வந்து படம் வரைஞ்சோ போஸ்டர் ஒட்டியோ தான் வந்து சீமான் கட்சியோடைய சிம்பிளை வந்து போய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் சீமானுக்கு போடணும் முடிவு பண்ணுற ஆடியன்ஸ் டெஃபினட்டாக அவரோட சின்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அது மூலயமா அவரோட ஓட் பேங்க் குறையன்றது வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களான்னு பார்ப்போம். அண்ட் இந்த ஓவரால் விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.